நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் நீத்தார் பெருமை. அந்தணர் என்போர் அறவோர் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டல் ஒழுகலான். விளக்கம்: அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு அருள் பொழியும் சான்றோர் எவராயினும் அவர் அந்தணர் எனப்படுவார். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். முன் விரோதத்தில் இளைஞர் வெட்டி கொலை, 3 பேர் கொண்ட கும்பலுக்கு போலீசார் வலை. புதுச்சேரியில் வாட்டி வதைக்கும் வெயில் 4வது முறையாக 100 டிகிரி பாரன்ஹீட்டை தாண்டியது. இலங்கை எம்பியை கண்டித்து புதுச்சேரியில் தமிழ் அமைப்பினர் போராட்டம். சீமான் குறித்த கருத்துக்கு எதிர்ப்பு. இனி விரிவான செய்திகள். கல்வீடு கட்டும் திட்டத்தில் மானியம் பெற்று கட்டாதவர்கள் அபராதத்துடன் நிதியை திருப்பி செலுத்தினால் பட்டா தரப்படும். முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற்று வீடு கட்ட தவறிய பயனாளிகள் நிதி உதவியை திரும்ப செலுத்தும் பட்சத்தில் அவர்களின் வட்டி தள்ளுபடி செய்யப்படும். பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு கல்வீடு கட்டும் திட்டம் 2023. பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு கல்வீடு கட்டும் திட்டம் 2003-2004 நிதியாண்டில் புதுவை அரசால் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள வீடற்ற ஏழை மக்கள் வீடு கட்டிக் கொள்வதற்காக தொடங்கப்பட்டது. இத்திட்டம் நகர மற்றும் கிராம அமைப்பு துறையால் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் நிதியுதவி கட்டுமான நிலைகளின் அடிப்படையில் 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. இத்திட்ட விதிகளின்படி நிதி உதவி பெற்று வீடு கட்ட தவறும் பயனாளிகள் அவர்கள் பெற்ற நிதி உதவியை வட்டியுடன் திரும்ப செலுத்திய பின்பே அவர்களின் நிலப்பத்திரம் பட்டாவை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும். இத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசு நிதியுதவி பெற்ற பயனாளிகள் சிலர் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள இயலாமலும் வீட்டினை நிறைவு செய்ய இயலாமலும் உள்ளனர். அவர்கள் அளித்த உறுதிமொழியின்படி பெறப்பட்ட முழு நிதி உதவி தொகையை வட்டியுடன் திரும்ப செலுத்த இயலாமையால் அவர்களின் நிலப்பத்திரம் பட்டாவை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாமல் நெருக்கடியான சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ளனர். இது குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. எனவே அத்தகைய பயனாளிகள் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு அவர்கள் பெற்ற நிதி உதவி தொகையுடன் 3000 ரூபாய் அபராத தொகையுடன் சேர்த்து எவ்வித வட்டியுமின்றி அரசிடம் செலுத்தி அவர்களின் நிலப்பத்திரம் பட்டாவை திரும்ப பெற ஒரு வாய்ப்பை வழங்க அரசு முன்வந்துள்ளது. ஆகவே பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீட்டு வசதி திட்டத்தின் 6 கட்டங்களாக கீழ் வீடுகளை கட்ட தவறிய பயனாளிகளிடமிருந்து வட்டி தொகை எதுவுமின்றி மானிய தொகையை மட்டும் வசூலிப்பதற்கு நிபந்தனைகள் உட்பட்டு புதுச்சேரி அரசு ஒப்புதல் வழங்குகிறது. வீடு கட்ட தவறிய பயனாளிகள் இந்த ஆணை வெளியிடப்பட்ட தேதியிலிருந்து 6 மாத காலத்திற்குள் முழு நிதி உதவி தொகையையும் அபராத தொகையான 3000ஐயும் சேர்த்து ஒரே தவணையாக திருப்பி செலுத்த வேண்டும். காலக்கெடுவிற்குள் மானிய தொகையை திரும்ப செலுத்த தவறும் பட்சத்தில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட வட்டி விகிதத்துடன் சேர்த்து மானிய தொகை வசூலிக்கும். அரசின் இச்சலுகையின்படி சுமார் 8600 பயனாளிகள் பயன்பெறுவர். எனவே பயனாளிகள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி அவர்களின் நிலப்பத்திரம் பட்டாவை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 7 மையங்களில் நாளை மறுநாள் சிவில் சர்வீஸ் தேர்வு. புதுச்சேரியில் நாளை மறுநாள் 7 மையங்களில் நடக்கும் சிவில் சர்வீஸ் தேர்வினை 2239 தேர்வர்கள் எழுத உள்ளனர். மத்திய பணியாளர் தேர்வாணையம் சிவில் சர்வீஸ் முதன்மை தேர்வு நாளை மறுநாள் 24ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை என 2 அமர்வுகளாக நாடு முழுவதும் நடக்கவுள்ளது. புதுச்சேரியை ஒரு தேர்வு மையமாக UPSC தேர்ந்தெடுத்துள்ள நிலையில் இதற்கான அனைத்து விரிவான ஏற்பாடுகளையும் புதுச்சேரி அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை செய்துள்ளது. இத்தேர்வை புதுச்சேரி மையத்தில் எழுத 2239 பேர் விண்ணப்பித்துள்ளனர். புதுச்சேரியில் திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப்பள்ளி, தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, பாத்திமா மேல்நிலைப்பள்ளி,
காஞ்சிமா முனிவர் முதுநிலை படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம், பாரதிதாசன் அரசின் மகளிர் கல்லூரி உள்ளிட்ட 7 மையங்களில் இத்தேர்வு நடக்கிறது. முக்கிய கட்டுப்பாடுகள்: தேர்வு தொடங்குவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பாகவே நுழைவாயில்கள் மூடப்படும். அதன்படி காலை அமர்வுக்கு 9 மணிக்கும் மதிய அமர்வுக்கு 2 மணிக்கும் நுழைவாயில்கள் அடைக்கப்படும். அதன் பிறகு எவரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அனுமதி சீட்டு: தேர்வர்கள் தங்களின் அட்மிட் கார்டு மற்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள புகைப்பட அடையாள அட்டையை கண்டிப்பாக எடுத்து வர வேண்டும். அட்மிட் கார்டில் உள்ள மையத்தை தவிர வேறு மையங்களில் தேர்வு எழுத அனுமதி இல்லை. சிறப்பு பஸ் வசதி: தேர்வர்களின் வசதிக்காக தேர்வு நாளன்று காலை 8 மணிக்கு ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து தேர்வு மையங்களுக்கு சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளன. அதேபோல தேர்வு முடிந்த பிறகு மாலை 5 மணிக்கு அனைத்து தேர்வு மையங்களில் இருந்தும் தேர்வர்கள் திரும்பி செல்ல சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை லாஸ்பேட்டையில் வாலிபர் வெட்டி கொலை, போலீசார் தீவிர விசாரணை. புதுவை லாஸ்பேட்டை கருவடிக்குப்பத்தை சேர்ந்தவர் ராஜன் என்ற பவுல்ராஜ். இவர் நேற்று நள்ளிரவு லாஸ்பேட்டை உழவர் சந்தை பூங்கா அருகில் பைக்கில் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது 3 பேர் கொண்ட கும்பல் அரிவாள்களுடன் அவரை வழி மறைத்தது. இதனால் அவர் மோட்டார் சைக்கிளை கீழே போட்டுவிட்டு தப்பியோட முயன்றார். ஆனால் அந்த கும்பல் தப்பி ஓட விடாமல் சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டியது. இதில் தலை, முகம், கை உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டு விழுந்தது. படுகாயமடைந்த அவர் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே இறந்தார். இது தொடர்பாக லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்தது தெரியவந்தது. அதே லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதியைச் சேர்ந்த பக்தவச்சலம் மகன் சுல்லான் என்ற பழனி முருகன், கிருஷ்ணமூர்த்தி மகன் சிவா, பெருமாள் மகன் கமலேஷ் ஆகியோரும் பவுல்ராஜுக்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது. சில நாட்கள் முன்பு பவுல்ராஜ் 3 பேரின் இருப்பிடத்திற்கே சென்று அடித்து உதைத்து அரிவாளை காட்டி மிரட்டியுள்ளார். அப்பொழுது தனது காலில் விழ வைத்து மன்னிப்பு கேட்க செய்துள்ளனர். இதை தனது ஆதரவாளர்களிடம் கூறி காலில் விழுந்ததால் உயிர் பிச்சை அளித்ததாக கூறியுள்ளார். இது 3 பேருக்கும் அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பவுல்ராஜை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர். இதனால் நள்ளிரவு மோட்டார் சைக்கிளில் தனியாக வந்த பவுல்ராஜை வழிமறித்து அரிவாளால் வெட்டி கொலை செய்தது தெரியவந்தது. தலைமறைவான 3 பேரையும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை இலங்கை பாராளுமன்ற கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனன் என்பவர் சுட்டுக் கொள்வேன் என பேசினார். இதனை கண்டித்து தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை சுட்டுக் கொள்வேன் என இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனனை கண்டித்து உருவப்படத்தை செருப்பால் அடித்து தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை இலங்கை பாராளுமன்ற கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனன் என்பவர் சுட்டுக் கொள்வேன் என பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் காமராஜர் சதுக்கம் அருகே ராமநாதன் அர்ஜுனுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது ராமநாதன் அர்ஜுனன் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் கிழித்தும் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். சீமான் குறித்து அவதூறாக பேசிய ராமநாதன் அர்ஜுனன் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். எங்கள் அண்ணன் சீமானை சுட்டுக் கொள்வேன் என்று பேசிய ராமநாதன் அர்ஜுனாவை கண்டிக்கின்றோம். தமிழர் நாங்கள் கண்டிக்கின்றோம். விட மாட்டோம். புதுச்சேரியில் சாதனை. 11 வயது சிறுவனுக்கு இலவச சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை உயிரை காப்பாற்றியது. புதுச்சேரி மருத்துவர் மிகவும் இளம் வயதுடைய சிறுவன் ஒருவனுக்கு ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை முற்றிலும் இலவசமாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளது. 11 வயதான குரு பிரசாத் என்ற சிறுவன் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள தனது தாய் மற்றும் 2 சகோதரர்களுடன் தாயின் ஓய்வூதியத்தை மட்டுமே நம்பி வறுமையில் வாழ்க்கை நடத்தி வந்தனர். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சிறுவன் குரு பிரசாத்திற்கு திடீரென சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டது. தன் மகனின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற வேட்கையில் அவர் தனது ஒரு சிறுநீரகத்தை மகனுக்காக தானமாக வழங்க முன்வந்தார். இந்த சிக்கலான அறுவை சிகிச்சை புகழ்பெற்ற சிறுநீரக நிபுணர் டாக்டர் முருகேசன் வழிகாட்டுதலில் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. இவர் முன்னாள் தமிழக முதலமைச்சர் MGR அவர்களின் மருத்துவ சேவைக்காக அமெரிக்கா சென்று மருத்துவ குழுவிலும் இடம்பெற்றிருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அறுவை சிகிச்சை குழுவை வழிநடத்திய டாக்டர் வெங்கட்ராம் பேசுகையில், இந்த கொடையாளியின் தன்னலமற்ற செயல் இந்த சிறுவனுக்கு புதிய வாழ்க்கையையும்
அவரது குடும்பத்திற்கு மிகுந்த நிம்மதியையும் வழங்கியுள்ளது. தற்பொழுது குருபிரசாத் நலமாக குணமடைந்து வருகிறார். ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கி அவர் நம்பிக்கையுடன் முன்னேறி வருகிறார் என்று தெரிவித்தார். மேலும் மருத்துவ, உணவு மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக தொடர்ந்து உதவி வரும் நல்லுள்ளங்களுக்கும் அவர் நன்றியை தெரிவித்தார். இதற்கான நிதி உதவியை டாக்டர் ப்ளூ இந்தியா அறக்கட்டளையின் அளித்தது. மேலும் இந்த அறுவை சிகிச்சையை முற்றிலும் இலவசமாக நடத்த வீரயாகம், தி சென்னை சில்க்ஸ் மற்றும் மலேசியா தொழிலதிபரான டத்தோ டாக்டர் ரவி மற்றும் டத்தின் காவிரி ஆகியோர் டாக்டர் ப்ளூ இந்தியா அறக்கட்டளை மூலம் நிதி வழங்கினர். இதன் மூலம் புதுச்சேரியில் சட்டப்பூர்வமான நெறிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்கும் மற்றும் வெளிப்படையான முறையில் அதிக அளவில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்த தனியார் மருத்துவமனையாக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை தனது நம்பகத்தன்மையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை மாநில மற்றும் மத்திய அரசு காப்பீட்டு திட்டங்களான முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மற்றும் இஎஸ்ஐ, இசிஹெச்எஸ் போன்ற திட்டங்களின் கீழ் சிறுநீரக மற்றும் சேவைகளை விரிவுபடுத்தும் பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதன் மூலம் மேம்பட்ட சிகிச்சைகளை சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் எளிதில் கிடைக்க செய்வதே மருத்துவமனையின் நோக்கமாகும். இவ்வாறு அவர் தெரிவித்தார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். மீனவர்களின் சிறிய ரக ஃபைபர் படகுகளில் ரேடார் கருவி பொருத்தம் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் ஆயிரக்கணக்கான மீனவ சமுதாய மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு மாநிலத்தின் வருவாயை பெருக்கி வருகின்றனர். மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் பொழுது நடுக்கடலில் அவர்கள் எதிர்பாராத இடர்பாடுகளை சந்திக்க நேரிடுகிறது. மோட்டார் பழுது, தகவல் தொடர்பு துண்டிப்பு போன்றவற்றால் சிரமப்பட்டனர். இதை அறிந்த முத்தியால்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று மீனவ சமுதாய மக்கள் சிரமமின்றி மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளவும், இடர்பாடான ஆபத்தான பேரிடர் காலங்களில் அவர்கள் உடனடியாக கண்டறிந்து மீட்கவும் நவீன தொழில்நுட்ப யுத்திகளை பயன்படுத்த ஆலோசனை நடத்தி நடவடிக்கை எடுத்தார். இதன் பேரில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த மீனவ சமுதாய மக்களின் சிறிய ரக ஃபைபர் படகுகளில் ரேடார் கருவி பொறுத்து சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் ஏற்பாடு செய்தார். முதற்கட்டமாக முத்தியால்பேட்டை தொகுதி சோலை நகர் தெற்கு பகுதியில் 50 படகுகளில் ரேடார் கருவி பொருத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அதிகாரிகள், சோலை நகர் தெற்கு பஞ்சாயத்தார், NR காங்கிரஸ் நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். வரும் 31ஆம் தேதி புதுச்சேரி நூலக உதவியாளர் தேர்வு நடைபெறுகிறது. புதுச்சேரி அரசு தேர்வு அமைப்பின் உறுப்பினர் செயலர் முருகேசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி அரசு துறைகளில் காலியாக உள்ள இளநிலை நூலக உதவியாளர் மற்றும் காட்சிக்கூடம் உதவியாளர் பதவிகளுக்கான ஒருங்கிணைந்த உயர்நிலை தேர்வு 2025 31 ஞாயிற்றுக்கிழமை அன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து பிராந்தியங்களிலும் 59 தேர்வு மையங்களில் நடைபெற இருக்கின்றது. இத்தேர்வுக்கான அனுமதிச் சீட்டினை தேர்வர்கள் https://recruitment.py.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 12 மணிக்குள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இது தொடர்பாக ஏதேனும் விவரம் தேவைப்பட்டால் தேர்வர்கள் அனைத்து வேலை நாட்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை 0413 2233 338 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று இவ்வாறு அதில் கூறியுள்ளது. மே மாதத்தில் 4வது முறையாக 100 டிகிரி தாண்டிய வெயில். புதுச்சேரியில் கோடை காலம் தொடங்கியது முதலே வெயில் அதிக அளவு இருந்து வருகிறது. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் வெயில் தொடங்கியது. ஆனால் அதற்கு முன்பாகவே மே 1ஆம் தேதி 100 டிகிரி பாரன்ஹீட்டும் 3ஆம் தேதி 101.48 டிகிரி பாரன்ஹீட்டும் பதிவானது. இதனால் வெப்பம் கடுமையாக இருக்கும் என மக்கள் பயந்திருந்த நிலையில் 7ஆம் தேதி இரவு முதல் 8ஆம் தேதி பிற்பகல் வரை கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் குறைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் வெயில் அதிகரித்து 19ஆம் தேதி 99.7 டிகிரி பாரன்ஹீட்டும் 20ஆம் தேதி 100.2 டிகிரி பாரன்ஹீட்டும் வெயில் இருந்தது. தொடர்ந்து நேற்று இந்த மே மாதத்திலேயே 4வது முறையாக 100.4 டிகிரி பாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. இதனால் மக்கள் வெப்பத்தில் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முன் விரோதத்தில் இளைஞர் வெட்டி கொலை, 3 பேர் கொண்ட கும்பலுக்கு போலீசார் வலை. புதுச்சேரியில் வாட்டி வதைக்கும் வெயில் 4வது முறையாக 100 டிகிரி பாரன்ஹீட்டை தாண்டியது. இலங்கை எம்பியை கண்டித்து புதுச்சேரியில் தமிழ் அமைப்பினர் போராட்டம். சீமான் குறித்த கருத்துக்கு எதிர்ப்பு.
முடிவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.